கர்த்தருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, இறைவன் உங்களுக்கு முன்பாக செல்வார். தியான வசனம், விடுதலை பயணம், அதிகாரம் 33, வசனம் 14. ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூறினார். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்குத்தத்தத்தை தியானிப்போம். இந்த வாக்குத்தத்தம் கூறுகின்ற வண்ணம், கடவுள் உங்கள் முன்னே போவார், உங்களுக்கு இளைப்பாறுதலை அருள்வார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி 6 லட்சம் மக்களை வனாந்தரத்தில் மோசே வழிநடத்திய போது அவருக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதை விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அந்த மக்கள் எல்லோரும் மோசேயை சார்ந்திருந்தார்கள். ஒரு தலைவராக மோசே அத்தனை மக்களின் பாரங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டியதாயிருந்தது. தங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள் மற்றும் சூழ்நிலைகளுக்கு நியாயம் தீர வேண்டியும் மக்கள் மோசேயிடம் வந்தார்கள். ஆகவே மோசே தன் தனிப்பட்ட பாரத்தை மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மக்களின் பாரங்களையும் சுமக்க வேண்டியதாயிருந்தது. இவற்றோடு கூட அவர்களுக்கான உணவு, உடை மற்றும் தங்குமிடம் போன்ற அடிப்படை தேவைகளையும் அவர் அளிக்க வேண்டியதாயிருந்தது. எவ்வளவு அதிக பொறுப்பின் வழியாக அவர் கடந்து சென்றிருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். இவ்வளவு மன அழுத்தம் நிறைந்த சூழ்நிலையில் கடவுள் மோசேயை நோக்கி அவர் எல்லா பாரங்களையும் சுமக்க வேண்டாமென கூறி, எந்த நிலையிலும் அவருக்கு தாம் சமாதானத்தை அளிப்பதாக வாக்கு பண்ணினார். நான் உனக்கு முன்னே போய் இளைப்பாறுதல் தருவேன் என்று கடவுள் மோசேயிடம் கூறினார். எவ்வளவு அன்பு நிறைந்த இறைவன்! பிரியமானவர்களே, மோசேயைப் போல நீங்களும் இன்றைக்கு மன அழுத்தம் இருப்பதாக, களைப்புற்று விட்டதாக உணர்கின்றீர்களா? உங்கள் வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்துவது குறித்து அல்லது ஒரு குழுவை பொறுப்பேற்று நடத்தும் பதவியிலிருந்து வெற்றிகரமாக குழுவை நடத்துவது குறித்து யோசித்து கொண்டிருக்கின்றீர்களா? குடும்பத்தின் தலைவராக குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பது குறித்து கவலை உங்களை வாட்டுகிறதா? உங்கள் படிப்பை குறித்த அல்லது பொறுப்போடு கையாள வேண்டிய செயல் திட்டத்தை குறித்த கவலை உங்களை நெருங்குகிறதா? சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எல்லாரும் என்னையே நம்பி இருக்கின்றார்கள், அனைவரும் என்னையே நோக்கி கொண்டிருக்கின்றபடியால் என்னுடைய பாரங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள இயலவில்லை. யாரிடம் நான் என் பாரங்களை பகிர்ந்து கொள்வது என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். இறைவன் தாம் உங்களுக்கு உதவுவதாக கூறுகின்றார். தம் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று அவர் கூறுகின்றார். அவர் உங்களை வழிநடத்தி நீங்கள் செய்ய வேண்டியவற்றை போதிப்பார். உங்கள் இருதயத்தில் உள்ள பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் தம்மேல் எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்கின்ற காரியங்களை எளிதாகவும் கவனமுடனும் செய்யவும் உங்களுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அருள்வார். அவர் காட்டுகிறவற்றை மட்டும் நீங்கள் செய்தால் போதுமானது. இப்படியாக உங்கள் சுமை குறையும், நீங்கள் விடுதலையை உணர முடியும். உங்கள் வாழ்க்கை இப்படியாய் மாற வேண்டுமென்று விரும்புகின்றீர்களா? இன்றைக்கே தாம் அதை செய்வதாக இறைவன் வாக்கு பண்ணுகின்றார். ஆகவே உங்கள் பாரங்களை இறைவன் மேல் வைத்துவிட்டு அவரிடமிருந்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை அருளி என்னை தைரியப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. என்மேல் அதிக கரிசனை உள்ளவராக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். என் பாரங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைத்துவிட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் நீரே எனக்கு சமாதானத்தை அருள முடியும். என் மனதிலிருந்து எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் எடுத்து போட்டு உம்முடைய சமூகத்தால் என்னை தைரியப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாள் விடுதலையின் நாளாக அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.